மருமகளை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருது சாமி. முருகனை வேண்டிக்கிட்டு பாத யாத்திரையா போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அப்பத்தா கிட்ட சொல்றாங்க. உனக்கும் அப்படியா கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ உனக்கும் அந்த கனவு வந்துச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ராஜாங்கம் உங்களுக்குமா அப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்றீங்க, எல்லாத்துக்குமா அந்த கனவு வந்திருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி நம்ம சாமி இருக்காருல்ல அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா. சாயங்காலம் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. இல்ல நீ இங்க இருந்து இருக்கிற வேலையெல்லாம் பாரு, நானும் அம்மாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அதுக்கப்புறமா அப்பத்தாவும் ராஜாங்கம் 2 பேருமே வந்துட்டு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு சாமி கிட்ட சொல்றாங்க, கெட்ட கனவு வர்றதுதான். ஆனா வந்துட்டு எங்க ஃபேமிலில எல்லாத்துக்குமே அதே கனவு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு சாமி. இது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களும் வந்துட்டு அந்த சோழி எல்லாம் போட்டு பார்த்துட்டு, ஆமா உங்க குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு தான் அப்படி வந்திருக்கு அந்த கனவு. அது மட்டும் இல்லாம இது வந்து இதுக்கு பரிகாரமும் இருக்கு. நான் சொல்றேன். அந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பரிகாரம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் சொல்ற பரிகாரத்த செஞ்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதனோட தாக்கம் வந்து குறையும். உங்க குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்னதான் சாமி பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்கறாங்க. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட முருகனுக்கு வேண்டிட்டு, காவடி அப்புறம் பால்குடம் இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து கோயிலுக்கு நடந்தே போகணும். ஃபேமிலியா எல்லாரும் போனீங்கன்னா, இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரி சாமி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. இது போறது முக்கியம் இல்ல. சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்த நீங்க வந்து நிறைவேத்தணும். அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம தடுக்க முடியும். ஒருவேளை லேட் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க நெறைய பிரச்சனைகள சந்திப்பீங்க. அதனால சூரிய கிரகணத்துக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்த முடிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சாமி நாங்க இது மாரி செய்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பத்தா. அதுக்கப்புறமா ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே கிளம்புறாங்க. பால்குடம், அப்புறமா காவடி இதெல்லாம் எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நல்லா பாட்டெல்லாம் முருகன் பாட்டெல்லாம் பாடிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இடையில அப்பத்தானால நடக்க முடியல. ஒரு இடத்துல வந்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப சேது வந்துட்டு அப்பத்தா எந்திரி அப்பத்தா எந்திரி அப்பத்தா அப்படின்னு சொல்றாரு. தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. ஆனா அவங்க எந்திரிக்கவே இல்ல. இப்ப வந்துட்டு சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள போக சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப இவங்க வந்து சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள போய் சேரல அப்படின்னா இவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அப்பத்தா எந்திரிச்சு திரும்ப நடந்து போய் அந்த வேண்டுதல கன்டின்யூ பண்ணி முடிப்பாங்களா? இல்ல அப்பத்தாக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே இந்த வேண்டுதல முடிச்சுட்டு, அப்பத்தாவ பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும் அப்படின்னு பண்ண போறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்னு இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.